லாஸ்ட் பார்ட்டில் இன்ஸ்பெக்டர் காணாமல் போயிட்டாரு அந்த பஸ்ஸில் ஏறி. இப்போ அந்த பஸ்ஸு அடுத்த டிக்கெட்டுக்காக போகுது. இதுதான் கடைசி டிக்கெட். ராதிகான்னு ஒரு பொண்ணு இதை பற்றி தெரியாமல் அந்த ஸ்டாப்பிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நல்லா மழை பெய்யுது. அப்போ 11:45 ஆகும்போது கரெக்டாக அந்த பஸ் வருது. வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த பஸ் சாதாரணமாக தானே இருக்கும். இது தெரியாத ராதிகா அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. ராதிகா அந்த பஸ்ஸில் ஏறி பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள பார்க்குறாங்க. அவங்க ஒயிட் கலர் saree கட்டியிருக்காங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சரின்னு ராதிகா டிக்கெட் வாங்கலான்னு டிக்கெட் வாங்குறாங்க. அப்போ ராதிகா கண்டக்டர்கிட்ட கேட்குறாங்க, இந்த பஸ் எங்கே போகுது அப்படின்னு. அதற்கு பக்கத்தில் இருக்கிற மாயா அந்த நிழல் பதில் சொல்கிறாங்க, பயணம்தான் முக்கியம், இடம் தேவையில்லை. எல்லாம் ஒரு சூழ்ச்சி. நீ இறங்கும் வரை நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு. அப்படியே பஸ்ஸோட வெளிச்சம்லாம் ஆஃப் ஆகுது. மறுநாள் அந்த பஸ்ஸு யாருமே பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸை எவ்வளோ தேடியும் கண்டுபிடிக்க முடியல. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு பஸ் கிடையாது, அது ஒரு வழி, அது ஒரு நிழல், அது ஒரு தீரா பயணம். அந்த பஸ்ஸின் இருக்கை எப்பொழுதும் காலியாக தான் இருக்கும் உங்களுக்காக. நீங்கள் அந்த பஸ்ஸை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? ஏறுவீங்களா இல்லை அப்படியே போயிடுவீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.